யாரெல்லாம் என்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு மேலே பிரியாணி சாப்பிடாம இருக்க மாட்டீங்க? ஆனால் நான் கடைக்கு ஹோட்டலில் போயெல்லாம் பிரியாணி சாப்பிடவே மாட்டேன். அதுவும் எங்கள் ஊரில் வந்து கொடுக்குற காசுக்கு ஒரு குழந்த சாப்பிட்ற அளவுக்கு தான் பிரியாணி கொடுப்பாங்க. எந்த ஊருன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதனால வந்து நான் ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டேன். பட் அந்த டேஸ்ட்டை வந்து நானே கொண்டு வந்துட்டேன். இப்போல்லாம் ரீசெண்ட் டைம் நான் பிரியாணி செஞ்சேன். உண்மையாகவே வந்து ஹோட்டல் ஸ்டைலே வந்து தோற்று போயிடும். தற்பெருமையெல்லாம் இல்லை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது இப்போ செய்கிற பிரியாணி. பட் நான் வந்து யூடியூப்பில் ஒரு சேனல் பார்த்து தான் செஞ்சேன். அந்த மசாலா மட்டும்தான் நான் போடுவேன். இந்த மெத்தட் சேம் மெத்தட். நம்ம வந்து மீனை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் இருக்குல்ல, ஃப்ரை பண்ண எண்ணெய், அதில் வந்து பிரியாணி தாளித்து விடணும். எப்படின்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, புதினா எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். தயிர் மட்டும் இதில் சேர்க்கக்கூடாது. ஆல்சோ இது எல்லாமே வதங்கின பின்னாடி ஒரு 2 பீஸ் மீனை வந்து முள் இல்லாமல் இதில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு லெமன் வந்து ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு தம் போட்டுடலாம். அவ்வளோதான். சேம் மெத்தட் தான். நான் ஆல்ரெடி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சுருப்பேன். அதே மெத்தட் தான். பிரியாணி மசாலாவுக்கு எப்பவும் போல் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது 3 மட்டும்தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இதில் போடலை. இந்த காஷ்மீரி தூள் மட்டும் கொஞ்சோண்டு கலருக்காண்டி போட்டிருக்கேன். இது மட்டும் போட்டு தம் போட்டுட்டு பிரித்து பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது. வீடே மணக்குச்சு. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்த ஓப்பன் பண்ணுறப்ப வீடே மணக்கணும். நான் நம்பவே இல்லை, நம்ம பிரியாணி அப்படி மணக்க போகுது அப்படின்னு நினச்சா உண்மையாகவே வீடே அந்த ஸ்மெல் வந்துச்சு. சேம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. லைட்டாக அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்மெல் வந்து பிரியாணியில் வந்துச்சு. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணலாம். கவுச்சி ஸ்மெல் வருமோன்னு நான் பயந்தேன். பட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஃபிஷ் பிரியாணி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். நம்ம வந்து சிக்கன் மட்டன் செய்கிற மாதிரியே தான் செய்யணும். நான் செஞ்சது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. உடனே காலியாகவும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வருது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.